சமையலறையே. அடுத்து நம்ம பண்ண போறது வந்து மிக்சட் டால் கிரேவி. மிக்சட் டால்ல வந்து நான் வந்து சோக் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ராஜ்மா, டபுள் பீன்ஸ், அப்புறம் கிரீன் மூங்கு, அப்புறம் காராமணி, அப்புறம் வெள்ளைக்கடலை, ப்ரௌன் கடலை இதெல்லாம் சோக் பண்ணி நான் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். டொமேட்டோவும் நான் வந்து இது மைக்ரோவேவ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆனியனும் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்மளோட பேசிக் கிரேவி, அப்புறம் க்ரீம் ஆப்ஷனல், ஆயில், சால்ட்டு, சுகர், அப்புறம் ஸ்லிட்டு கிரீன் சில்லி, கோரியண்டர், கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரா, சில்லி பவுடர். ஆயில் ஃபர்ஸ்ட் ஜீரா போட்டு ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் கிரீன் சில்லி. அப்புறம் ஆனியன், ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் கிரீன் சில்லி. இப்போ அடுத்தது வந்து டொமேட்டோ. இதில் வந்து சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர், அப்புறம் சாட் மசாலா எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போருமா? ஆமாம், இந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அதான் ரெசிபியில் எல்லாமே இருக்கும் இல்லையா. இது நல்லா வதக்கிட்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ரா ஸ்மெல் சீக்கிரம் போயிடும், ஏன்னா நம்ம மைக்ரோவேவ் பண்ணிட்டோம் எல்லாமே. கொஞ்சம் அந்த சில்லி பவுடர் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இதில் வந்து நம்ம பேசிக் கிரேவி போடுறோம், காமன் கிரேவி. அடுப்பை சிம்மில் வைக்கணுமா? சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட், இல்லை நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸ்டு டால் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ பேசிக் கிரேவியை வச்சு மிக்சட் டால் ரெடி ஆயிடுது.